ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு சோஷியல் மீடியால நியூஸ்லன்னுட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தீபக்கோட மரணம். இது ட்ரெண்டிங் பண்ற விஷயமா அப்படின்னா எனக்கு தெரியலங்க. அவருக்கு தீபக் வந்துட்டு நேட்டிவ் ஆஃப் கோழிக்கோடு. அவரு ஒரு டெக்ஸ்டைல் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜான்வரி 16th வந்துட்டு அவர் கண்ணூருக்கு அவரோட டெக்ஸ்டைல் இதுக்காக வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்காரு. டிராவல் பண்ண அந்த பஸ்ஸில் தான், அந்த கார்ப்பரேட் பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு லேடி ஷிம்சிதா அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ல கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் காமர்ஸ் லெக்சரர்னுட்டுன்னு இருக்கு. இவங்க கூட டிராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்துட்டு வைரலா வெளியில வந்திருக்கு. ஐ ரியலி டோன்ட் நோ வாட்ஸ் தேர் இன் தட் வீடியோ. அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்ற இது என்னன்றது எனக்கு தெரியல. தட் கை இஸ் ஸ்டாண்டிங் வெரி இன்னோசன்ட்லி இன் த ஃப்ரண்ட். முன்னாடி நின்றுட்டு இருக்கவரை இவங்க தான் வந்துட்டு அந்த தீபக்கோட ஃபோக்கஸ் எல்லாம் எவ்ரி திங் வந்துட்டு அந்த பக்கம் போயிருக்கு. ஹி இஸ் ஸ்டாண்டிங் சிம்பிளி. இந்த அம்மா வந்துட்டு ஷி ஸ்டார்டட் டேக்கிங் வீடியோ. அந்த வீடியோ ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்காங்க, ஒன்றும் நடக்கலாங்க. ஸோ ஷி வாண்டட்லி ஷி இஸ் டூயிங் திஸ். ஸோ அப்போ அந்த டைம்ல இடிக்கிறப்ப வந்து இவரை திரும்பி பார்க்குறாரு. அவ்வளோதான், என் பார்வைக்கு அவ்வளோதான் நடந்ததுங்க. எனக்கு தெரியல அதுக்கு மேல என்ன நடந்ததுன்றது வந்துட்டு அந்த அம்மா வீடியோ போட்டா மட்டும்தான் தெரியும். இத வந்து செக்ஷுவல் அப்யூஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் கொண்டு அந்த மனுஷனோட ஃபோட்டோவை அந்த வீடியோவை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு என்ன சொல்றது, எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு அவர் நம்மோட இல்லை அப்படின்றது தான். சூசைட் பண்ணியிருக்காரு. அந்த அவமானங்கள் தாங்க முடியாம பண்ணியிருக்காரு. நின்று போராடி இருக்கலாமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. பெண்கள் சொல்றதெல்லாம் வேத வாக்கு ஆயிடுது இல்லைங்களா? நம்ம என்ன சொல்றது, நமக்கு சட்டங்கள் பெண்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப போராடுறீங்க, ரொம்ப அலக்கழிக்கிறாங்க உங்களை. அந்த போராட்டங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு விடிவு காலம் நாங்க கொடுக்குறோம்னுட்டுன்னு சட்டங்கள் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு அனுசரணையா, எதுவும் நமக்கு அனுசரணையா சில விஷயங்கள் பண்றாங்க. ஆனா அந்த சட்டத்தை நாம மிஸ்யூஸ் பண்றோன்றது வந்துட்டு அதுக்கு பலிக்கடா ஒரு உயிரா அப்படின்றது. ஒரு உயிரா அப்படின்றப்போ அது வந்து அந்த தீபக்கோட முடிந்து போகுதா அப்படின்னாக்க கிடையாது. தீபக்கோட அம்மா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு அவமானம் எல்லாம் கிடையாது. இதை என்ன சொல்றது, இதுல ஒண்ணுமே நடக்கலங்க. எல்லாத்துக்கும் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு பாருங்க. பித்து பிடிச்சு போய் அலையறாங்க எல்லாரும். ஐ டோன்ட் நோ, ஷி இஸ் சேயிங் ஷி இஸ் a psychologist. ஐ ரியலி wonder why she is doing that அப்படின்றது தான். ஒரு மனுஷன் இப்போ என்ன சொல்றாங்க, அவர் சூசைட் பண்ணி பாருலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன, who the bloody hell you are to expect or something. எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா ஒருத்தனுக்கு நாலு பேர் கேள்வி கேட்கிறப்ப மீன்ஸ் அவங்களோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்றது தெரியாது, அவங்களோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, த வே த பீப்புள் ஆர் டேக்கிங் த திங்ஸ் எப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சும்மா அபத்தமா அவர் நல்லா பாருங்க, 10 வாட்டி நான் சொல்றேன், அந்த வீடியோவை பாருங்க. ஷீ புஷஸ். ஐயோ, இந்த கை இப்படி வச்சிட்டு இருக்கிறது அந்த அம்மா வச்சிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி பண்றப்பதான் அந்த ஆளோட கை அப்படி படுது. என் பார்வைக்கு அது மட்டும்தான் தெரிஞ்சது. நான் என்ன சொல்றது, ஃப்ரம் வெல்லூர் டு சென்னை, மண்டே டு ஃப்ரைடே ஐ வாஸ் ரெகுலர்லி டிராவலிங். பஸ்ல நான் சொல்றேன், நான் ஆல்மோஸ்ட் 3.5 hours ஆகும் நான் கோயம்பேடு ரீச் ஆகிறதுக்கு. என்ன சொல்றது, இந்த மண்டே மார்னிங் டிராவல் ஆகட்டும், ஃப்ரைடே ஈவினிங் டிராவல் ஆகட்டும், நான் பஸ்லயும் டிராவல் பண்ணிருக்கேன், ட்ரெயின்லயும் வந்து ஸ்டாண்டிங்ல எல்லாம் நின்று இருக்கேன். அந்த அளவுக்குலாம் நாங்கள் போராடி ஒர்க் பண்ணி தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கோம் நாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இப்போ அந்த ரீல்ஸ் மோகத்துல வந்துட்டு ஒருத்த இதெல்லாம் வந்து ரீல்ஸ் போட்ட அந்த வியூஸ்
நீங்க எவ்வளவு வியூஸ் வருதோ அந்த வியூஸுக்கு ஏத்த மாதிரி காசு வருது. இதுலயும் ஆகட்டும், இன்ஸ்டாலயும் ஆகட்டும், எல்லா சோஷியல் மீடியாலயும் வருது, ட்விட்டர்ல ஆகட்டும், ஃபேஸ்புக்ல ஆகட்டும், எல்லாத்துலயும் வருது. ஸோ அந்த வியூஸுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தரோட உயிரை குடிக்கிறது, இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு எப்படின்றது எனக்கு தெரியல. தே ஹாவ் டு டேக் சம் ஆக்ஷன் ஆன் எனக்கு கிளியர் பிக்சர். இப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் டேக்கன் வீடியோ. அப்ப எப்படி தெரியும் உனக்கு வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னதான் அடுத்தது பண்ணுவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அண்ட் நீங்க அந்த பிக்சர் பாத்தீங்கன்னாக்க கிளியரா தெரியும். என்னத்துக்கு அந்த தீபக் வந்துட்டு இவ்வளவு அவசரமான ஒரு முடிவு எடுக்கணும்னு தெரியல. ஏன்னா அந்த பிக்சர்ல ஒண்ணுமே இல்லை. பட் ஆனா நம்ம சொல்றோம், அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த நேரத்துல அந்த வீடியோ பார்த்து 4 பேர் வந்துட்டு, என்னையா உன்னை பத்தி இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னுட்டுன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு அவருக்கு வேண்டப்படாதவங்க வந்துட்டு குரூப்ஸுங்களெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஷேர் பண்றப்போ இவரை பத்தி ஒரு கேரக்டர் அசாசின. ஏன்னா யாருக்குமே வந்துட்டு கேரக்டர் வைஸ் என்ன மோசமான ஆளா இருந்தாலும் வந்து கேரக்டர் வைஸ் நான் நல்லா ப்ரொஜெக்ட் ஆகணும் வெளியில அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டா எல்லா எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் அப்படி இருக்கும் போது தீபக்கும் அப்படிதான் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அந்த கேரக்டர் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப வந்துட்டு யார் நம்புவாங்க? இனிமேல் வந்துட்டு நம்ம பஸ்ஸில் போக முடியுமா? பஸ்ஸில் போனால் இது பேர் இந்த இந்த சீன் மட்டும் தானே வரும். இந்த மாதிரி 1000 கேள்விகள் வரும். முதல்ல அதில் வந்துட்டு நம்ம பக்கம் நியாயம் இருக்கா அந்த வீடியோலன்னுட்டு சர்ச் பண்ணுறதுக்கான டைமோ பேஷன்ஸோ நமக்கு அந்த நேரத்துக்கு இருக்காது. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தயவு செய்து நீங்கள் சைக்காலஜிஸ்ட்னெல்லாம் போடாதீங்க. சட்டத்தை வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வளைச்சிக்காதீங்க. பெண்களுக்கான சட்டம் இருக்குன்றதுனால வந்து என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நீங்க இப்போ வாங்குற என்ன சொல்றது அந்த அற்ப வியூஸுக்காகவும் லைக்ஸ்க்காகவும் அதுல வர பணத்தை வந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்கனாக்க பெட்டரா இருக்கும் அப்படின்றதுதான் வந்துட்டு என்னோட வேண்டுகோள். ஸோ எனக்கு தெரியல, எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. இன்ஸ்டால எல்லாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் மீறி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எங்க இந்த உலகம் எதை நோக்கி செல்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தேங்க் காட் நாங்கெல்லாம் இந்த ஜென்ரேஷன் இல்லை அப்படின்றது தான். ஸோ என்ன ஒரு தீபக் இழந்ததா இருக்கட்டும், அந்த தாய்க்கு மன வலிமையை கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் இந்த மாதிரி தீபக்குகளை உருவாக்காதீங்க. போலீஸ் ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் நீங்க அந்த பெண் மீது எடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா கூட அந்த ஆணோட தப்பு எந்த இடத்துலயுமே இல்லைன்றது தான் என்னோட இது. ஏன்னா அந்த கை அங்க போக வேண்டிய இது சூழ்நிலையை உருவாக்குறதே அந்த பெண்ணு தான் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த வீடியோல ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ ப்ளீஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பாருங்க, பார்த்துட்டு ஒரு நல்ல இது பண்ணுங்க. ஷி ஹேஸ் டு பி பனிஷ்ட். பனிஷ் பண்றதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் அந்த பெண்ணுக்கு இருக்கு அப்படின்றது தான். ஸோ மக்கள் ரீல்ஸ்க்காக எதை வேணா பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இது பண்ணா போறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. நம்ம வந்துட்டு ஏதோ இன்னைக்கு பிறந்த நாளைக்கு இறந்து திரும்ப மறுநாள் ரீபர்த் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை ஒழுங்கா வாழ்ந்துட்டு போங்க அப்படின்றது தான். அடுத்தவங்களை இந்த மாதிரி எல்லாம் சோதிக்காதீங்க. நம்மளோட என்ன வியூஸ் வெறிக்கு அடுத்தவங்களோட உயிரை துச்சமா நினைக்க வேண்டான்றது தான் என்னோட பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ.